என்னது யூஎஸ்ல இருந்து லீகல் இமிகிரன்ஸையும் வெளியே துரத்த போறாங்களா? ஆமா. H1B விசானா என்ன அப்படின்னு தெரியுமா? H1B விசானா எம்ப்ளாயர்ஸே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டி விசா வாங்கி அவங்களோட எம்ப்ளாயியை இந்தியால இருந்தோ இல்ல சைனால இருந்தோ வந்து பாத்தீங்கன்னா எடுத்துப்பாங்க, யுஎஸ்ஏக்கு வர வச்சுப்பாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா H1B விசா அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ அதோட ஃபீஸ் எவ்வளோ இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா $1000 இருந்து $4500 வரைக்கும் இருந்தது ஒரு இயருக்கு. ஓகேங்களா? இப்போ ட்ரம்ப் புதுசா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா $100,000, அதாவது 88 லட்சம் ரூபாய் கட்டினாதான் அந்த ஒரு எம்ப்ளாயிய அவங்களால ரீடைன் பண்ணிக்க முடியும் H1B விசாவோட. இப்படி பாத்தீங்கன்னா வந்து H1B விசா மூலமா போன எம்ப்ளாயிஸ் வந்து இந்தியால இருந்து மட்டுமே 72% பேர் H1B விசா மூலமா தான் போயிருக்காங்க. 12% பீப்புள் மட்டும்தான் சைனால இருந்து H1B விசா மூலமா ஒர்க் பண்றாங்க. மற்ற பெர்சன்டேஜ்லாம் வந்து பாத்தீங்கன்னா மற்ற சின்ன சின்ன கண்ட்ரீஸ்ல இருந்து எல்லாம் போறாங்க. ஓகேங்களா? சோ இது பெருசா யாரை பாதிக்க போகுது? இந்தியன் இமிகிரன்ஸை மட்டும்தான் பாதிக்க போகுது. சோ இப்படி இருக்கிற நிலைமையில இந்தியால இருந்தும் சைனால இருந்தும் போற இமிகிரன்ஸை மறுபடியும் இவ்வளோ காசு கட்டிலாம் ரீடைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க கண்ட்ரீஸ்க்கே அமுச்சு வச்சுட்டாங்கன்னா யாரை வச்சு இந்த எம்ப்ளாயீஸ்ல ரீப்ளேஸ் பண்ண போறாங்க? அமெரிக்கன்ஸையா? சீரியஸ்லி? ஸோ இதோட கான்சிக்வன்ஸா என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு அங்க இருக்கிற மொத்த டேலண்ட்டும் கிளம்பி இந்தியாவுக்கு வந்துருவாங்க, இல்லாட்டி மற்ற கண்ட்ரீஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆயிருவாங்களே தவிர யூஎஸ்ஏக்கு தான் இது பாதிப்பை உண்டாக்க போகுது. இந்த மாதிரி பல கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ரேண்டம் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.